நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிபேச ராகவே கேதுவே நமக. கடவுளருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1/1/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த புத்தாண்டில் நமக்கு பொதுவாக எப்படி இந்த புத்தாண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை, உலக அளவில் பொருளாதார மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம். மே மாதத்திற்கு பிறகு ஒரு முக்கியமான பொருளாதார ஏற்றத்தை மாற்றத்தை இந்த உலகமே சந்திக்க போகுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் மாற்றுக்கருத்து இருக்காது. அதே மாதிரி மருத்துவத்துறையில் மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்க இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, இந்த மாடர்ன் டெக்னாலஜிஸ். ஏன்னா மீனத்தில் ராகு இருக்கார். அப்போது மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு மைல்கல்லாக இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு வருட காலகட்டம் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு, முன்னேற்றம் மருத்துவ ரீதியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட், கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு தீர்வு, ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது இந்த வருடம் கண்டுபிடிப்பாங்க. ஆராய்ச்சிகள், நிறைய ஆராய்ச்சிகள், எஸ்பெஷலி இந்த வைரஸ் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் புதுசாக வரக்கூடிய நோய்கள் எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வருடம் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பாங்க. அதேபோல் ஆன்மீகவாதிகளுக்கு சற்றே கடுமையான காலகட்டம். மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் அவர்களுக்கான அவமான குறைவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பெண்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் லாபங்கள், பெருவாரியான லாபங்கள் கிடைத்தாலும் இந்த அதிகப்படியான விரயங்களும் இருக்கிறதுக்கான, ஏன்னா மீன ராசியில் ராகு சஞ்சரிக்கிறார் இந்த வருடம் முழுதும். அப்போ விரயங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள், விரயங்கள், நீர்நிலைகள்லாம் மிகுதியாக நிரம்பி வடிகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு வருடம் நல்ல மழைகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். இப்போது கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வரப்போகிறார். அங்கே ஏற்கனவே மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். இப்போ சனி ராகு சேர்க்கை, நீர் கிரகங்கள், அதுவும் மோட்ச ராசி மீனம் அப்படிங்கும்போது நல்லா மழை பெஞ்சு நீர்நிலைகள்லாம் நிரம்பி நல்ல ஒரு விவசாயம் செய்யும் பெருமக்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டம். தை மாதத்துக்கு அப்புறம் அருமையாக இருக்கும். விவசாயிகள்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைப்பர், அது மாதிரியான ஒரு நிலை. அதேபோல் இந்த மருத்துவத்துறையில் முக்கியமான நிகழ்வு, செலிப்ரிட்டிஸ் ஏதாவது இறக்கிறதுக்கான வாய்ப்பு, மரணங்கள் சம்பவிக்கிறதுக்கு, அதாவது ஒரு சினிமா துறையோ இல்லை பாடகத்துறையோ இல்லை வேறு ஏதாவது உயர் பதவியில் உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் அவருடைய இறப்பு, மரணம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 2024 வருடம் மே மாதத்திற்கு பிறகு நிகழ்த்துக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த 2024 வருடம் எல்லாருக்குமே ஜென்ரலாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். இந்த வருடம் வெள்ளங்கள், அதாவது எப்போ மழை பெய்யணுமோ அப்போ மழை பெய்யாமல் சித்திரை மாதத்துலலாம் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை புத்தாண்டு எந்தெந்த மாதிரியான பலன்களை நாம் பெறப்போகிறோம், 2024 வருடம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே வசீகரத்தன்மை பெற்றவர்களாக இருப்பாங்க. வசீகரத்தன்மை, அதே மாதிரி இனிமையாக பேசக்கூடிய நபர்கள், ஒரு தன்மையாக பேசி காரியத்தை, வருமான சிந்தனை அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்போதுமே இருக்கும். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வருமானம் அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருப்பாங்க. ரிஷபராசிக்காரர்கள் நல்ல வசீகர தோற்றம், இனிமையான பேச்சு, அதேபோல் ஸ்திர ராசின்னு சொல்லுவோம். ஸ்திரம்னா ஒரு ஸ்திர புத்தி அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 2024 வருடம் குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது உங்களுக்கு வீடு, இத்தனை நாளாக வீடு வாங்கிறதுக்கான பிளான் பண்ணிக்கிட்டு இருந்து அது சக்ஸஸ் ஆகாமல் ஒரு தடை தாமதம் இதாக இருந்ததுன்னா, வரக்கூடிய மே மாதத்துக்குள்ளே ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டு
அது முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய 4ஆம் இடத்தை வீடுமனை வாகன யோகம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். தாயாருடைய உடல்நிலை முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அதேபோல் புதிதாக வாகனம் வாங்கிறதுக்கான அமைப்புகள் பிராப்தம் இதெல்லாம் நடக்கும். குறுகிய பயணம் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அஃபிஷியலாகவோ இல்லை நீங்கள் ஷார்ட் ட்ராவல் உங்களுக்கு ரொம்ப விருப்பம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியிலாம் இருக்கிறவங்களுக்கு அருமையான காலகட்டம். அருமையான உற்பத்தி சார்ந்த தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்கள் செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், முக்கியமான ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த மே மாதத்துக்குள்ளே நடக்கும். ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் ஃபுட் இண்டஸ்ட்ரி விவசாய தொழில் செய்கிறவங்களுக்கு அருமையான டைம். விவசாயம் கைமேல் பலன் கொடுக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு. அதேபோல் 6ஆம் இடம் அடிமை ஜீவனம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பாலிடிக்ஸ்லாம் நிறைய சந்திச்சுட்ருப்பீங்க. அந்த பாலிடிக்ஸ்லாம் சால்வ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார். அப்போது ரகசியமாக வரக்கூடிய வருமானங்கள், ரகசிய வருமானம் அப்படிங்கிறது மே மாதத்திற்குள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வருமான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ப்ரமோஷன், லாங் பெண்டிங் ஏதாவது ஃபண்ட்ஸ் வர வேண்டி இருந்ததுன்னா வேலை செய்கிற இடத்து மூலமாக வர வேண்டியது அதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம். அதேபோல் மருத்துவ செலவெல்லாம் நீங்கள் கரெக்டாக அட்ரஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கணும். ஏதாவது சின்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா கையிலையோ கால்லையோ இல்லை மூட்டு வலி, தோல் வலி, இடுப்பு வலி ஏதாவது வந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணி சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு சரியாகாமல் இருந்ததுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக சரியாகி நல்ல ஒரு மாற்றத்தை வரக்கூடிய ஏப்ரல் மேக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஜனவரியிலேருந்து மே மாதத்துக்குள்ளே. அதேபோல் எதிர்பாராத தன வரவு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. எதிர்பாராத தன வரவு, இன்சூரன்ஸ் பணம் மூலமாக வரக்கூடிய பணங்கள், இந்த உங்களுக்கு ஏதாவது கேஸ் ஏதாவது நடந்துகிட்டு இருந்ததுன்னா அது சுமூகமாக உங்களுக்கு சார்பாக முடிகிறது. வழக்குகள், திருமணம் சார்ந்த டைவர்ஸ் கேஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு வில்லங்க பிரச்சனை கேஸாக இருக்கட்டும், சொத்து சம்மந்தப்பட்ட கேஸ், இதெல்லாம் வந்து சுமூகமாக தீர்வு அடையக்கூடிய காலகட்டம். தீர்வு வந்து மகிழ்ச்சி தரமான, ஏன்னா குருவுடைய பார்வை 8ஆம் இடத்துக்கு இருக்குது. 8ங்கிறது வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, அவமானம், துரோகம், திடீர் அதிர்ஷ்டம், ஆயுள் விருத்தி அடையும். அப்படின்னா சடனாக வந்து நம்முடைய ஆயுள் ஜாஸ்தி ஆகுமாங்க? அப்படி கிடையாது. இப்போ வந்து டாக்டர் வந்து ஒரு கவுண்டிங் டேஸ்னு யாருக்காவது சொல்லியிருக்காங்க வச்சுப்போங்க. ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, இல்லை ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க, இல்லை ஒரு பெட்ரிடன் பேஷண்ட் இருக்காங்க, இன்னொரு 2 மாதம் தான் 3 மாதம் தான் யாருக்காவது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் நம்ம ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்து பிரார்த்தனைகள்லாம் செய்கிற பட்சத்தில் அவங்களுடைய ஆயுள் விருத்தி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதுக்கு அடுத்தது மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். திருமணஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போகிறார். திருமணம் கைகூடும். ஒரு நட்பு வட்டாரத்தின் மூலம், முக்கியமான ஒரு நபர், தெரிந்த நபர் மூலம் அந்த திருமணம் கைகூடி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டம் ரிஷபராசி நேயர்களுக்கு பாக்கியங்கள். உங்களுக்கு வரக்கூடிய ஆன்மீக பயணம் ஏதாவது ரொம்ப நாள் பெண்டிங் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் போகிறதுக்கான அமைப்பு, உங்களை தேடி ஒரு பதவி, ஒரு புகழ் அப்படிங்கிறது மே மாதத்திற்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு சனி பகவான் யோகாதிபதி. அவர் எங்கே இருக்காருன்னா 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் இருக்கிறார். தொழிலில் ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், ஆனால் அவருடைய எண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த சனியுடைய 3ஆம் பார்வை உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு, 3ஆம் பார்வை உங்களுடைய 12ஆம் இடம்னா அயன சயன போகம். இப்போது தொழில் மூலம் ஏற்படக்கூடிய விரயங்கள், சுய தொழில் செய்கிறவர்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா சனி பகவான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நல்லதாக தான் கொடுப்பார். ஏன்னா ரிஷபராசிக்கு யோகாதிபதிங்கிறதுனால சனி பகவான் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி பெரிய பிரச்சனையை அவங்களுக்கு கொடுக்க மாட்டார். எல்லாருக்கும் வந்து பெரிய அளவு ஆணி குத்துற இடத்துல உங்களுக்கு வந்து முள் குத்தும். அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் சனி பகவானால் ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் நிதானமாக சனி பகவானை உணர்ந்து பயணிக்கும் பொழுது, உணர்ந்துன்னு ஏன் சொல்கிறேன்னா
சனி பகவானை கண்டு பயப்பட வேண்டாம், உணரணும். நம்மளுடைய கர்மாவை, தொழில் சார்ந்த கர்மா கழியறதுக்கான காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து பயணிக்கும் பட்சத்தில் இந்த வருடமானது நல்ல ஒரு வருடமாக கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். உங்களுடைய களத்திரத்திடம் கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், இவரிடம் பேச்சுவார்த்தை, அதாவது ஆர்கியூமெண்ட் மூலமாக ஜெயிக்கலாங்கிற எண்ணத்தை கைவிட்டணும். விட்டு கொடுத்து போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்ள வேணும். ஏன் சொல்கிறேன்னா, செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது ஆர்கியூமெண்ட்டு, வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பேசும்போது கவனமாக பேசணும். களத்திரத்திடம் குறிப்பாக கணவன் மனைவிட்டையும், மனைவி கணவன்கிட்டையும் கவனமாக பேசும்போது குடும்பத்தில் சண்டைகள் சச்சரவுகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதரத்திற்கான முக்கியமான ஒரு முடிவு, முக்கியமான ஒரு நிகழ்வு, நல்ல மாற்றம் வரக்கூடிய காலகட்டம். இளைய சகோதரம், அதாவது யங்கர் சிப்ளிங், இவருக்கு உங்களால் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு 2024ஆம் வருடம் இருக்குது. முதல் பாதியில் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா பெண் தெய்வம். எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பெண் தெய்வமாக இருக்கணும். பெண் தெய்வமாக இருக்கிற பட்சத்தில் அம்பாளாக இருக்கலாம், மகாலட்சுமியாக இருக்கலாம், சரஸ்வதியாக இருக்கலாம், எந்த தெய்வமாக வேணால் இருக்கலாம். இந்த பெண் தெய்வத்தை வணங்கி காமதேனு படத்தை உங்கள் பாக்கெட்லேயே வச்சுக்கணும். எப்போதுமே காமதேனு படத்தை, அதோட வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும். காமதேனு கண்ணுக்குட்டியோடு இருக்கக்கூடிய காமதேனு படத்தை நீங்கள் டெய்லி பார்க்கும்பொழுது அதற்கான வைப்ரேஷன்ஸ் கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். பெண் தெய்வத்தை வழிபடும்போது சுக்கிரஹோரையாக பார்த்து நீங்கள் வழிபடணும். இப்போ வெள்ளிக்கிழமையாக இருந்தால் காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, நைட்டு 8 to 9. அதே மாதிரி ஒரு நாள் வரக்கூடிய சுக்கிரஹோரையை இறை வழிபாட்டிற்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அருமையான ஒரு மாற்றம் காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நெய்வேத்தியம் பண்ணும்போது கல்கண்டு, பால், பேரிச்சம்பழம், எந்த அஷ்டோத்திரம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வாத சாதகே சரண்யே திரியம்பே கௌரி நாராயணி நமஸ்துதே, இந்த 2 வரி ஸ்லோகத்தை சொல்லி அம்பாளுக்கு மானசீகமாக, மனசார, ஆத்மார்த்தமாக, கடவுள் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் இன்வால்மெண்ட், சின்சியாரிட்டி, டெடிக்கேஷன், இது மட்டும்தான் வேணும். இதோட நீங்கள் ஒரு சின்ன விளக்கேற்றினா கூட போகிறோம். விளக்கேற்றி இந்த படத்தை வச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லி கல்கண்டு, பேரிச்சம்பழம், அதேபோல் பால், பசும்பால், காய்ச்சாத பசும்பால், இதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு உங்களுடைய வேலையை தொடங்கும் பட்சத்தில் எப்பொழுதுமே சுக்கிரஹோரையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சுக்கிரஹோரை சுபஹோரை. ரிஷபராசிக்காரர்கள் சுக்கிரஹோரை நல்ல ஒரு மாற்றத்தை, பொருளாதார முன்னேற்றத்தையும், கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மேம்பாட்டு, ஒரு முன்னேற்றம், உங்களுடைய வாக்கில் இனிமை, வாக்கால் வசீகரம், சேல்ஸு, மார்க்கெட்டிங்லாம் நல்லாவே வரும். அதில் தான் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் இருப்பாங்க. சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல ஒரு டைமு. ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறதெல்லாம் கில்லாடி, பேசி கன்வின்ஸ் பண்ணுறதில் நெகோஷியேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே, இயற்கையாகவே இருக்குது. அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான டைம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வருமான முன்னேற்றம், குலதெய்வ வழிபாடு, திருமணம், நெடுந்தூர பயணம், தொழில் மூலம் நெடுந்தூர பயணங்கள், இதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய நோய்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. நோய்கள் ஒரு முடிவுக்கு வரதுக்கான நிலை மே மாதத்துக்கு பிறகு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.